வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான அற்புதமான ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வெளியில் கடைகளில் அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற ஸ்வீட் ரெசிபியை வீட்லேயே சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இது போல் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க. இந்த பீட்ரூட்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் தாங்க. நீங்கள் இந்த சைஸ் எடுத்தீங்கன்னாவே போதும். இந்த பீட்ரூட்டை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக வேணாம், இது போல் ஓரளவுக்கு பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பீட்ரூட்டுக்கு நான் 10 பேரிச்சம்பழம் அளவு சேர்த்துருக்குறேங்க. மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழமாவது சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பீட்ரூட் முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்குறேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக பீட்ரூட் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், 5 விசில் விட்டதுக்கப்புறமா நல்லா ஆறிடுச்சுங்க. நீங்கள் காய் நசுக்கி பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா வெந்திருக்கணும். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. இந்த தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கலாம், அப்புறமா தேவைப்படும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பேஸ்ட்டு போல் கொஞ்சம் கூட தருதருன்னு இருக்கக்கூடாதுங்க, நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாங்க, அப்புறமா தேவைப்படும். இப்போ நம்ம சர்க்கரை கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைக்கிறதுக்காக இது போல் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் மீதம் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பீட்ரூட் வேக வச்ச தண்ணி தாங்க சேர்த்துக்கிறோம், பச்சை தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த தண்ணியிலேயே 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு இந்த 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதுங்க. வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த பேனில் நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரையை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச பீட்ரூட்டை இதில் முழுமையாக சேர்த்துக்கலாங்க. இது போல் லைட்டாக கொதி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை முழுமையாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுறலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இது போல் நல்லா கிளறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. இது போல் மீடியம் ஃப்ளேமில் வேகும்போது பீட்ரூட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா மணம் வருங்க. அதுக்கு பிறகு இடையிடையே இது போல் மூடி நீக்கிட்டு கிளறிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாக வருங்க. அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நமக்கு ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். இது போல் நல்லா கெட்டியாக ஹல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் சைஸ் லெமனுங்க எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே நீங்கள் புளிய தேவையில்லை. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு அரை லெமன் போதுமான அளவாக இருக்குங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா யூஸ் பண்ணலாங்க. ஆரோக்கியமான பீட்ரூட் ஜாம் வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த பீட்ரூட் ஜாமில் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல், ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணாமல், ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்குறேங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது போல் ப்ரெட்டில், சப்பாத்தியில் இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க.
இந்த ஜாமுக்கு நம்ம கலர் எதுவும் சேர்க்கலங்க. பீட்ரூட்டோட கலரே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.